குர்ஆன் அல்லாஹ் பல அன்பியாக்கள் பல ரசூல்மார்கள் செய்த பிரார்த்தனைகள் துஆக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாத நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு நோய் ஏற்பட்ட போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆவை அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறை ஒரு குற்றத்தை செய்ததற்கு பின்னால் தௌபா செய்த அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு படிப்பினையாக சொல்லியிருக்கிறான். இப்படி ஏராளமான அன்பியாக்கள் ரசூல்மார்கள் செய்த துஆக்களை பிரார்த்தனைகளை அல்லாஹ் படிப்பினையாக நமக்கு குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லி தருகிறார். ஆனால் குர்ஆன்ல எல்லா அன்பியாக்கள் கேட்ட துஆவும் மிக முக்கியமான துஆ. ஆனால் ஒரு நபி மாத்திரம் கேட்ட துஆவை மிக பெருமதியாக மிக பொக்கிஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ சயீத், நான் உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லித்தாரேன், அந்த துஆவை நீங்க உங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் போது அந்த துஆவை நீங்கள் ஓதினால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை இல்லாமலாக்கி விடுவான். நீங்கள் அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டும் எவ்வாறு இல்லாமல் போனது என்பதை கூட உணர்ந்து கொள்ளாத விதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு கலிமாவை சொல்லி தரட்டுமா? அந்த கலிமாவை நீங்கள் செய்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயமாக உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருப்பதில்லை. உறுதியாக சொன்னார்கள், இந்த கலிமாவை சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அல்லாஹ் நீங்கள் கேட்பதை தராமல் இருக்க மாட்டான், கேட்பதை நிச்சயமாக தருவான். அந்த கலிமாவுடைய பவர். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஒரு கலிமாவை சொல்கிறேன். இப்ப நான் சொல்ல போற அந்த கலிமா எல்லா ஹதீஸுக்கும் ஒரே கலிமா தான். சொன்னார்கள், நான் ஒரு கலிமாவை சொல்ல போகிறேன், அந்த கலிமாவை உங்களில் ஒருவர் நோய் வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கலிமாவை 40 தடவை செய்தால், எங்களுக்கு நோய் இருக்குது, அந்த நேரத்தில் 40 தடவை இந்த கலிமாவை சொல்றோம், ஒருவேளை அந்த கலிமா சொன்ன நேரத்தில் நாங்க மௌத்தாகிட்டோம் என்று சொன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறார். சரி, அந்த 40 தடவை அந்த கலிமாவை ஓதியதன் பின்னால் எங்களுக்கு சுகம் கிடைத்து விடுகிறது, நாங்கள் பூரண உடல் ஆரோக்கியம் பெற்றவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய முழு பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கலிமா என்ன கலிமா தெரியுமா? நம் எல்லோரும் அறிந்த கலிமா. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து ஓதின லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த கலிமாவை நாங்க எல்லோரும் பாடமாக்கி இருக்கிறோம். இந்த கலிமாவுடைய பெருமதியை நாங்க விளங்கல்ல. இந்த கலிமாவுல 3 விடயங்களை உலமாக்கள் சொல்லுறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல முன்வைத்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்த கலிமாவாகினால் தான். ஒன்று, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும் போது 3 இருட்களால் சூழப்பட்டிருந்தார்கள். ஒன்று, மீனுடைய வயிற்றுக்குள் இருந்ததே ஒரு இருள், வெளியால கடல், கடலுடைய இருள், வெளியில இரவு நேரம். அந்த 3 இருள் இருந்தும் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். இந்த கலிமாவுல இந்த கலிமாவுடைய பெருமதி ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயான் செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு கலிமாவை சொல்ல போறேன், அந்த கலிமாவை கேட்டு நீங்கள் துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக முக்கியமான ஒரு சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்னார்கள். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இருமுறை பலமுறை சலாம் சொல்லியும் நான் நினைக்கிறேன் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரமாக போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார்கள், நான் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொன்னேன், அவர்கள் என்னுடைய சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து வரும்படி சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லி நீங்க ஏன் பதில் சொல்லல?
சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு சலாம் சொல்லவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் யா ரசூல் அமீருல் முஃமினீன் நான் சலாம் சொன்னேன். அப்போது சாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல அவர் சலாம் சொல்லிருக்கலாம், நான் கவலையால ஒரு துக்கத்தால பல வருடங்கள் ஒரு 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 கலிமா தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னாங்க, ஒரு கலிமா உண்டு இருக்குது, அந்த கலிமாவை ஓதி துஆ கேட்டு அல்லாஹ் கேட்பதெல்லாமே கொடுப்பானாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த கலிமாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு முன்னால் இன்னொரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதருடன் பேச ஆரம்பித்தாங்க. அந்த கலிமாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரல, எங்களை விட்டும் போயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் அதே மஜ்மால அதே மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருந்தேன். நான் பின்னாலே போய் நபியிடத்தில் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அந்த கலிமாவை சொல்லுங்க என்று. நான் அந்த கலிமாவை கற்றுக்கொண்டேன். உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அந்த கலிமா அந்த வார்த்தை என்னன்னு கேட்டாங்க. அப்போது சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதனுடைய கருத்தை நாங்க பாடமாக்குவோம். இதுல 3 விடயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஒன்று தௌஹீத், நாங்க நினைக்கிற தௌஹீத் அல்ல. இந்த தௌஹீத் என்பது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹ் ஒருவன் என்று உறுதி கொள்வது. லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் நீ மட்டும் தான் அல்லாஹ், வணங்கப்படுவதற்கு வேற யாரும் இல்ல என்று அல்லாஹ்வை தௌஹீத் நாங்க ஒருமைப்படுத்துறோம். இரண்டாவது சுப்ஹானக், அல்லாஹ்வை தன்ஸீஹ் தஸ்பீஹ் செய்கிறோம், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ். மூணாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், நாங்கள் அநீதி இழைத்தவர்கள் பாவிகள் யா அல்லாஹ் என்ற இந்த 3 அம்சங்களும் அடங்கியதுதான் இந்த ஜிக்ர். நாங்களும் இந்த ஜிக்ரை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக.